பிரைஸ் த லார்ட். இந்த 5ஆம் நாள் ஃபாஸ்டிங்க்கு அட்டன் பண்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? நாளைய தினம். நம்ம நிறைய நாள் நாளைய தினத்தை குறித்து பயப்படுவோம். இன்னைக்கு இது இருக்கு, நேத்து இது இருந்துச்சு, நாளைக்கு இது இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே நம்ம மனதில் இருக்கும். அதை குறித்து நம்ம தியானித்து நம்ம வர்ஷிப் பண்ண போறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஒரு அருமையான வசனம். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். இன்று நம்ம பார்க்க போறது நாளைய தினத்திற்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு இது நடந்துருமோ, இது நாளைக்கு சம்பவிச்சிருமோ, இப்ப போற சூழ்நிலையை பார்த்தா நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட்ல நம்ம சில அசம்ஷன் வச்சிருவோம். ஸோ அந்த அசம்ஷன் வச்சே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா காரியங்களையும் பார்ப்போம். நாளைய தினத்தை குறித்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஆண்டவர் இந்த நாள் நம்மளோட பேசுகிற வார்த்தை, அதனதன் நாட்கள்ல அதனதன் பாடு போதும்பா, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காரியத்தை குறித்து நம்ம பயப்படுவோம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது எண்ணத்தை உண்போம். ஆண்டவரே நான் என்னத்தை சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், இன்னைக்கு சாப்பாடு இருக்கு, நேத்து இருந்துச்சு, நாளைக்கு என்ன செய்வேன். ரெண்டாவது எண்ணத்தை குடிப்போம். இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருந்துச்சு, நாளைக்கு என்னத்தை குடிக்க போறேன் ஆண்டவரே. மூன்றாவது நம்முடைய ஜீவனுக்காக, நான் உயிரோடு இருப்பேனா, நாளைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, நான் உயிரோடு இருப்பேனா, நாளைக்கு நான் வாழ்வேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். எண்ணத்தை உடுப்போம். எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியுமா, எண்ணத்தை உடுப்போம். இந்த 4 காரியத்தை குறித்து நம்ம எல்லாருமே கவலைப்படுவோம். ஆண்டவர் அதற்கு உதாரணமாய் சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புல்லை பாருங்க, அஞ்ஞானிகளை பாருங்க. ஆண்டவர் 3 பேரை கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். முதலாவது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா புறப்பட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அவைகளையே ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார், உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? ரெண்டாவது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலிய தன் சர்வ வல்லமையின் மகிமையில் அவைகள் ஒன்றாயான உடுத்திருந்ததை பார்க்கிலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். காட்டு புல்லை ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து அஞ்ஞானிகள் ஆண்டவரை அறியாதவங்க கூட இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. நீங்க ஏன் தேடுறீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம்னு ஆண்டவரை அறியாதவர்கள் ஒருவேளை கவலைப்படலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைய தினத்தை குறித்து ஏன் பயப்படுகிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த நாள்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 5ஆம் நாள்ல ஃபாஸ்டிங்ல, ஆண்டவரே நான் நாளைய தினத்தை குறித்து இனிமேல் வாழ்க்கையில பயப்பட மாட்டேன். அடுத்த மாசம் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாசம் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு, அடுத்த மாசம் நான் இது பண்ணணும், அது பண்ணணும், என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு வேலை கலக்கத்தோடு நீங்க இருக்கலாம். நாளைய தினத்தை குறித்து, அடுத்து நடக்க போற காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நாளைய தினத்தை குறித்து நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன் சப்பா, அதனதன் நாட்கள்ல அதனதன் பாட போதும். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம்ப்பா, ஆண்டவரே அதனதன் நாட்கள்ல அதனதன் பாட போதும்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. ஆண்டவரே நாங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதபடி அப்பா நாங்கள் நடக்க என் தேவன் எங்களோடு இருக்கிறார், நாங்க ஏன் கவலைப்படணுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே
ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஒருவேளை நாளைய தினத்தை குறித்து நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்னு கவலையோடு கண்ணீரோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கலக்கங்களை எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாளைய தினத்தை குறித்து பயத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நாதமாக்கி போடுகிறேன். ஆண்டவரே, நாளைய தினம் என்ன நடக்குமோ, நாளைக்கு எனக்கு என்ன நேரிடுமோ, நாளைக்கு என் குடும்பத்துக்கு என்ன நேரிடுமோ, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன நேரிடுமோ, நாளைக்கு என் வேலை ஸ்தலத்துல என்ன நேரிடுமோன்னு கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நாளைய தினத்தை குறித்திருக்கிற எல்லா பயத்தை எடுத்து போடுங்க. ஓ ரீகாபா தூரி ஷபரபரபரபா. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இந்த பயத்தை எடுத்து போடுங்க. நாளைய தினத்தை குறித்து பயப்படக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து நீங்க பார்த்து கொள்ளுங்க. நாளைய தினத்தை குறித்து நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. ஆகாயத்து பட்சிகளை கவனிக்கிற தேவன், அஞ்ஞானிகளை கவனிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பீரோ, நீர் எங்களை மறப்பீரோ, நீர் எங்களை மறப்பீரோ. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிருக்கீங்களப்பா. நாங்கள் நாளைய தினத்தை குறித்து கலங்க கூடாது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, நாளைய தினத்தை குறித்து கண்ணீர் சிந்த கூடாதப்பா. ஆண்டவரே, எல்லா கண்ணீர்களை துடைங்கப்பா. நாளைய தினத்தை குறித்திருக்கிற எல்லா கலக்கங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் ஆழத்திலிருந்து அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா. நாளைய தினத்தின் தேவனுக்குரியது, நாளைய தினம் என் இயேசுக்குரியது. நாளைய தினத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. நாளைய தினத்தை குறித்திருக்கிற எல்லா கலக்கங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. ஓ ரீபா தாரா ஷபரபரபரபா. ஆண்டவரே, நீங்க விடுதலையை தாக்க நாளைய தினத்துல ஒரு சாட்சி எழும்ப பண்ணுங்க. நாளைய தினத்துல ஒரு வெற்றி நாளாக மாற்றுங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்று, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாளைய தினம் விளங்குவதாக, நாளைய தினம் விளங்குவதாக. சப்பா, உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் நாளைய தினத்துல ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒருவேளை நீங்க கவலையோடு நாளைக்கு என்ன நடக்கும்னு பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நாளைய தினத்தில் அவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில தரப்போறார். அதை ஒரு சாட்சியாய் ஆண்டவர் உங்களை எழும்பு பண்ணி ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.